ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மெது வடை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வடை செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ தான் உளுந்து போட்டிருக்கோம், இன்னும் மசியலை. எந்த பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உளுந்தை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு அரைச்சா போதும். மாவோட பதம் வந்து ரொம்பவும் திக்காக இருக்கணும். தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கக்கூடாது. இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் வடை சுடும்போது வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். மாவு நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கணும். உளுந்து வந்து குறைன்னு இருக்கக்கூடாது. மாவை இப்போ அள்ளிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. வடைக்காக வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாவு அள்ளும்போது கூட அப்படியே போட்டு ஒரு சுற்ற விட்டு அள்ளிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எல்லாமே தனித்தனியாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மாவெல்லாம் அள்ளி வச்சாச்சு. வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு. இந்த அளவு இருக்கணும் மாவோட பக்குவம். 3 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்துலேயே தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவில் கலந்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் கலந்துடலாம். வெங்காயத்தில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் கலக்கும்போது உப்பு வந்து எல்லா இடத்துக்கும் போகும். மாவில் அப்படியே ஒரு இடத்துல உப்பு போட்டிங்கன்னா அப்படியே அது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் உப்பாக இருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தெல்லாம் மாவு கூட சேர்த்துடலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வடை சுடுறதுக்காக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடை போடுறதுக்காக ஒரு வானை சட்டியில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து எண்ணெயை காய வச்சுருக்கோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடை போட ஆரம்பிச்சிடலாம். கையில் தண்ணியை தொட்டுட்டு அப்படியே எடுத்து அப்படியே போட வேண்டியதான். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. சில பேர் மாவை எடுத்து அப்படியே வச்சு கையில் வச்சு தட்டுவாங்க. அதே மாதிரிலாம் செய்ய வேண்டாம். அப்படியே எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான். பாருங்கள், வடை போடும்போதே அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா எல்லாம் கருகிடும். பாருங்கள், போட்ட உடனே நல்லா செவந்து வந்துடுச்சு. எண்ணெய் ரொம்பவே சூடாக இருக்குது. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க.
வானை சட்டியில் எண்ணெய் வச்சு சமைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. பாருங்கள், முதல்ல போட்டது கொஞ்சமாக மாவு போட்டோம்ல, அதை எடுத்தாச்சு. அடுத்தடுத்து போட்டதை அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். வடை எடுத்துடலாம். பாருங்கள், வடை இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வடை எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வடை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை நல்லா செவந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த நேரத்தில் எடுத்துடலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு வடை போடுறதுனால மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்படியே எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஈவினிங்கில் டீ டைமில் டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.